ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரண்டை நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு மூலிகை செடி. இதில் நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்குங்க. முக்கியமாக உடைஞ்சு போன எலும்புகள் ஒன்று சேர்றதுக்கும், அதே சமயம் தசை நார்களுக்கு வலு கொடுக்கறதுக்கு. தசை நார்கள்னால் அது லிகமெண்ட்ஸ், மசில் கிடையாது. நம்ம தசைகளையும் எலும்புகளையும் சேர்க்குது இல்லையா, அந்த தசை நார்களுக்கு டைரெக்டாக சத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இதில் மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை நீங்கள் விக்கிபீடியா மற்ற எல்லா இடத்துலையும் இதோட ரெஃபரன்ஸ் படித்து பார்த்தீங்கன்னா அதில் கிளியராக எல்லாம் சொல்லுவாங்க. படித்து பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பிரண்டை துவையல் பண்ண போகிறோம். இது நான் இப்போ பறிச்சுட்டு வந்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. ரொம்ப பெருசாக முத்தலான பிரண்டை பறிக்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப முத்தலாக இருந்ததுன்னா அது ஒரு கசப்பு தன்மை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எலசாக இருக்கிற மாதிரி பறிச்சுக்கோங்க. முத்தலான பிரண்டை அப்படின்னா ஒரு மாதிரி கிரே கலந்த க்ரீனாக இருக்கும். ஸோ நல்ல எலசானதுன்னா த்ரூ அவுட்டாகவே ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல பச்சையாக இருக்கும். இப்போது இது ஒரு க்ரீப்பர் வகையை சேர்ந்தது. ஸோ அதனால இந்த மாதிரி இலைகள், இந்த கொடி இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. இன்னொன்று, நீங்கள் பிரண்டை பறிக்கும் போது ஒரு சிசர்ஸ் வச்சு உங்களுடைய அந்த பிளான்ட்டை பறிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நல்லா கை உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக பிரண்டையை கட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ இதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துட்டு எப்படி கிளீன் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்றேன். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த கண் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு கண்ணிலையும் நம்ம கட் பண்ணலாம். இது கொஞ்சம் நார் தன்மையா இருக்கு, ஸோ நான் அதை எடுக்கல. இப்போ இந்த பிரண்டையில பாத்தீங்கன்னா இப்படி 4 கார்னர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கார்னரில் தடிப்பமாக இருக்கும். இதை நம்ம எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம பீன்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறோம் இல்லையா, பீன்ஸு, அவரைக்காய் இதெல்லாம் எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறோம், இந்த கார்னரில் 2 கார்னர்ஸில் இருக்கிறது எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த கார்னரில் இருக்கிறது எடுக்கணும். ஸோ இந்த கார்னர் ஒன்று துவர்ப்பு தன்மை கொடுக்கும், இன்னொன்று சக்கத்தன்மையை அதிகரிக்கும் சட்னியில். ஸோ அதே மாதிரி இப்போ கார்னர் எடுத்ததுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு இந்த நடுவில் இருக்கிற பகுதி ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். மெலிசான தோல் தான். ஸோ நீங்கள் ரொம்ப ஆழமாக கீறி நம்மளுடைய பிரண்டையோடைய சதையை எடுத்துட வேண்டாம். சும்மா லேசாக இதை எடுத்தா போதும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு எல்லா பீஸையும் நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இதுலயும் நார்த்தன்மை இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாவே ரொம்ப நார்த்தன்மை மிக்க ஒரு செடி தான். ஸோ அது நல்லது தான். ஸோ இப்போ நம்ம கார்னர்ல இருக்கிறத மட்டும் எடுத்தாலே போதும். அதை எடுத்துட்டு உங்க நடுவில் இருக்கிற தோலை நம்ம சீவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய பீஸ், மொத்தமான பீஸ். அதனால நம்ம கார்னர் எடுத்திருக்கோம், இங்க இருக்கிற சதையெல்லாம் எடுக்கிறோம். பட் இந்த மாதிரி பீஸ் எல்லாம் நுனி, செடியோட நுனி. ஸோ இது ரொம்பவே மிருதுவாக தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம இந்த கார்னர்ஸையோ இல்லை இந்த தோலையோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கழுவிட்டா நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்து பிரண்டை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு மேலே இதெல்லாம் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: உளுந்து, காஞ்ச மிளகாய், தேங்காய், கொஞ்சம் புளி, இஞ்சி, பெருங்காயம், எள்ளு, கருப்பு இல்லைன்னா வெள்ளை எள்ளு, எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும். இப்போ முதல்ல நம்ம பிரண்டையை வதக்கி எடுக்கணும். பிரண்டை இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக கலர் மாறின வரைக்கும் வதக்கணுங்க. ஏன்னா அது பச்சைத்தன்மை அப்படியே இருந்ததுன்னா அது கொஞ்சம் அரிப்பு கொடுக்கும். யூஸ்வலாக எங்கள் வீட்டில் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்களாம், பிரண்டை க்ளீன் பண்ணும்போதே கையில் லேசாக நல்லெண்ணெய் தடவிட்டு க்ளீன் பண்ணுவாங்க. இது சட்னியாக இருக்கும்போது அவ்வளோ அரிப்பெல்லாம் தெரியாது. பட் ஜென்ரலாக அந்த செடிக்குன்னு ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அதுக்காக தான். அதே மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் கொஞ்சம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க.
இப்படி ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா எல்லாம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை தொகையல் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் தொகையலோட பதம். சட்னி மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது துவையல்ன்றதுனால நம்ம இதை தாளிக்கணுன்ற அவசியம் கிடையாது. மாதத்துக்கு ஒரு தடவையாவது வீட்டில் பிரண்டை துவையல் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. தேங்க்யூ.